அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் சூரியனோட இணைய போகிறாரு. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி சுக்கிரன் ராகு புதன் அப்படிங்கிற 4 கிரகங்களோட சேர்க்கை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு சுகாதிபதியானவர் சுக்கிரன், தனலாபாதிபதியானவர் குரு. 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய போகுது. புதிய முயற்சிகள்லையும் தொழிலையும் உங்களுக்கு கூடுதல் லாபம் ஏற்படுறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டிய சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு வரும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவர் கூட ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டமத்தில் கேது இருக்குது. இந்த மாதம் அப்படிங்கிறது அப்படி தான் தொடங்குது. 2ஆம் இடத்துல ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருக்கிறதால மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது மனதில் இருந்துகிட்டு இருக்கும். தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தடைப்படும். எந்த செயலையுமே நினைத்தவுடன் செய்ய முடியாது. அர்த்தாஷ்டம குருவோட ஆதிக்கமும் இருக்குது. இந்த மாதத்தில் குருவால சில இடையூறுகள் அப்படிங்கிறது இருக்கும். பணம் வருவதிலையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் முதலீடு செய்யும் பொழுதும் ஷூரிட்டி கையெழுத்து போடுவதிலையும் யாருக்காக பணம் கொடுப்பதிலையும் வாங்குவதிலையும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த சித்திரை மாதம் முழுவதுமே. சித்திரை மாதம் 24ஆம் தேதி மேசராசிக்கு புதன் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. பஞ்சம அஷ்டபாதிபதியானவர் புதன் சூரியனோடு சேரும் பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிள்ளைகளுடைய சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கலாம்.
இந்த மாதத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வழக்குகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக முடியலாம். வண்டி வாகனம் அப்படிங்கிறது சுப செலவுகளாக உங்களுக்கு மாறும். பயணங்களாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. இழந்த வாய்ப்புகளையும் இழப்புகளையும் பெறுவதற்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. கடகராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும். வயதானவர்கள்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். வாடகை கட்டிடத்தில் உங்களுடைய தொழிலை நடத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ கடன்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நோய் நொடி அப்படிங்கிறது, மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படும். எதிரிகளோட தொல்லைகளும் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது விரயமாகும். கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் ஒற்றுமை இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகணும். உத்தியோகத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது முழுவதும் உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில இருக்கணும். கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலைகளுக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றமும் பணப்புழக்கமும் தங்கு தடையின்றி இருக்கும். உங்களுடைய நிறுவனத்தின் புகழ் அப்படிங்கிறது பாமர மக்களிடத்துல போய் சென்றடையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய நுணுக்கங்களை அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கலைத்துறையில நீங்க முன்னேறுவீங்க. உங்களுக்கு பாராட்டும் கௌரவமும் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பை நீங்க அதிகமாக போடணும். உங்களுடைய வேலையில பெண்கள்லாம் அரசு மற்றும் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளால் இடப்படும் கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி வேலையை தக்க நேரத்தில் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். அவர்களிடத்துல உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய மாதம். நீங்கள் எதிர்பார்க்காத பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க. எந்த சவாலையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுவீங்க. இந்த மாதத்தில் திட்டமிட்டு எதையும் செய்வீங்க. மாணவர்களுக்கெல்லாம் மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் இதிலெல்லாமே நல்ல முன்னேற்றம், நல்ல படிப்பு திறன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு விரும்பிய துறைகளில் உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாம மாணவர்கள் நடந்து கொள்ளுறது நல்லது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு